ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சிக்கோ, கோவை தமிழில் சொல்றோம், புரிஞ்சிக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கு மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை கோவையில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. இன்றைய அனுபவ் நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் பி காளிராஜ் ஐயா அவர்கள் இணைய வழியே இணைந்திருக்கும் ஆன்றோர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். சார், இந்த இது சொல்லும் போது ஒரு கேள்வி வருது. இப்ப இந்த பேண்டமிக் தொடங்கினதுல இருந்து யாரும் ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, என்ன ஒரு சிச்சுவேஷன் ஆன்லைன் எஜுகேஷன் தொடங்கியாச்சு. இந்த ஆன்லைன் எஜுகேஷனுக்கும் ட்ரெடிஷனலா காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போய் படிக்கிற இதுக்கும் என்ன வித்தியாசம்? அதனால சமுதாயத்துக்கு நஷ்டமா இல்ல இந்த ஆன்லைன்னால இன்னும் நல்ல கிடைக்குமா, முன்னேறுமா? என்னது உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அதை நம்ம யூஸ் பண்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பழைய மாதிரி இருந்தா நீங்க என்னை ரத்னம் காலேஜுக்கு கூப்பிட்டுருப்பீங்க, அங்க ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு சொல்லியிருப்பீங்க. ஆமா. நவ் இட் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. நான் இப்போ லாஸ்ட் 2 hours ஒரு 5 மீட்டிங் முடிச்சிட்டேன். ஓகே. One meeting with somebody from Singapore, one meeting with Delhi and all. இப்ப யாராவது கூப்பிட்ட ரத்னா காலேஜுக்கு 11ஆம் தேதி ஒரு மீட்டிங் வர சொல்றாரு, 12ஆம் தேதி வர சொல்றாரு. நான் ரொம்ப ரிலக்டன்டா சொன்னேன்னா மதன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், அதுக்காக நான் வந்தேன். இல்லைன்னா நான் சொல்லுவேன் சார் ஐ ப்ரிஃபர் ஆன்லைன். இப்போ அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி ஒரு 3 நாளைக்கு ஒரு மீட்டிங் நடக்கும். அது எல்லாமே இப்ப ஆன்லைன்ல போறதுனால we are enjoying. அடுத்து மாணவர்களுக்கு இட் இஸ் a matter of கம்ஃபர்ட்ஸ். நீங்க முதல்ல கைட்ட லெட்டர் எழுதி போட்டாக்கா உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். உங்க அப்பா அம்மாவுக்கு லெட்டர் எழுதுறீங்க, போஸ்ட் கார்டுல எழுதுவாங்க, ஒரு சில பேர் இன்லைன் லெட்டர் வாங்குவாங்க. அதுல எழுதி 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 2 நாள் கூட எழுதுவாங்க, 3 நாள் கூட எழுதுவாங்க. அப்புறம் அந்த லெட்டர் போனோம்னா எல்லாரும் வீட்டுல உள்ளவங்களா எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு யார் லெட்டர் எழுதுறா? லெட்டர் போயாச்சு. இல்ல உங்களால லெட்டர் எழுத முடியுமா சார்? கண்டினியூஸா ஒரு வச்சனம் உங்களால எழுத முடியுமா? முடியாது. முதல்ல உங்க ஒய்ஃபோட அல்லது உங்க குழந்தைகளோட போன் நம்பர் உங்களுக்கு தெரியாது. ஆமா. அது எல்லாம் உங்க செல்போன்ல இருக்கும். அந்த செல்போன் எங்கேயாவது தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், யூ ஆர்
ட்ரபிள். ஏன்னா இது எங்கெங்க நேரடி வகுப்பு தேவையோ லைக் பிராக்டிகல் அல்லது டெமான்ஸ்ட்ரேஷன். இப்ப டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே ஆன்லைன்ல பிரமாதமா போகுது. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் நாங்க ஆரம்பிச்ச போது ரொம்ப ரிலக்டண்டா இருந்தாங்க. நவ பீப்புள் ஆர் யூஸ்ட் டு தட். கிராமப்புறத்து மாணவர்கள் சொன்னாங்க எங்களுக்கு டவர் வரல அது. இப்ப லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி டெக்னாலஜி. நீங்க அடுத்து இது வந்துரும். இப்ப இதுல இருக்குது 5G வந்துரும். ஆமா, ஆல் கம்ஃபர்ட்ஸ் வில் கம். கிராமத்துல நீங்க மரத்து மேல எல்லாம் ஏற தேவையில்லை, உங்க வீட்டுக்குள்ளே வரும். அந்த காலத்துல நான் செல்போன் வந்தப்போ முதல்ல 2 செல்போன் வச்சிருப்பேன். எதுக்குன்னா ஒரு இடத்துல இது இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம BSNL எல்லாம் வரல. ஏர்செல்னு ஒன்று இருந்துச்சு, அது ஒரு இடத்துல இருக்கும். அப்புறம் இன்னொரு இது இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கம்பெனியோட டவர் தான் இருக்கும். நீங்க அந்த ஊருக்கு போகும்போது அந்த இதை எடுத்துட்டு போகணும், இன்னொரு ஊருக்கு போகும்போது இன்னொரு போகணும். இப்ப டபுள் சிம் 2 சிம் போடுறோம். கார்ல போகும்போது பண்றோம். People are doing online classes when they are driving. அது வீட்ல இருந்து பண்றோம், எங்க இருந்தாலும் பண்றோம். These are all comforts. நீங்க இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க கண்டினியூஸா நீங்க நடத்திட்டீங்கன்னா even first standard students, second standard student and kindergarten students, they will refuse to go for offline. So future education is going to be strong in online சொல்லிக்கலாம். ஸ்ட்ராங் சொல்ல பிளெண்டட். ஓகே, வெரி குட். வாத்தியாரோட இன்டராக்ட் பண்றது அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குது. நீங்க ஃபேஸ் வேல்யூ, ஐ டு ஐ கான்டாக்ட் and the biochemical changes, radiation between the teachers and students, it is there. Correct. That should be minimum. Whatever required thing. இப்ப நீங்க last 2 years பாத்தீங்கன்னா I have been successfully conducting all the exams by online. எல்லாருமே 90 மார்க் 100 மார்க் எல்லாம் வாங்கல. 98 மார்க்ல இருந்து 68 மார்க் வரைக்கும் இருக்குது. ஏன்னா கூகுள் மீட்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஒரு இன்விஜிலேட்டர் 20 ஸ்டூடெண்ட் மானிட்டர் பண்ணுவாரு. அவங்க மானிட்டர் பண்ணும்போது அவங்க எழுதி இமிடியேட்டா அப்லோட் பண்ணணும். அவங்க எழுதின காப்பியை நாங்க வேல்யூ பண்ண மாட்டோம். அவங்க அனுப்பலாம், பட் we won't வேல்யூ that. மாணவர்கள் எப்படி நினைப்பாங்கன்னா நம்ம எழுதுனது தானே வேல்யூ பண்ண போறாங்க நினைச்சிட்டு ஒரு பாஸ்போர்ட் அல்லது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஏதாவது அப்லோட் பண்ணிடுறது. அப்லோட் சக்சஸ் வரும். they thought we will be accepting that. அவங்க நல்லா வீட்டுல உட்கார்ந்து எழுதி ஒரு 50 பக்கம் 60 பக்கம் அருமையா எழுதி அந்த ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தா கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்கும். அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க அல்லது காலேஜ். we don't accept it. 4000 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி முதல்ல பண்ணாங்க. இந்த வருஷம் யாரும் அந்த மாதிரி பண்ணல. அப்ப மாணவர்கள் உங்களுக்கு this is called disruptive educational technology. கரெக்ட். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் போடுவாங்க, டெரிவேஷன் போடுவாங்க. நீங்க ஒரு பயோகெமிஸ்ட்ரி ஆளா இருந்தா ஒரு மெட்டபாலிசம்னா ஒரு பெரிய இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சார்ட் போடுவாங்க. ஒரு 1 மணி நேரம் ஆகும். ஆமா. இந்த 1 மணி நேரம் நீங்க கொஸ்டின் கேட்டு 1 மணி நேரம் ஏன் உட்கார்ந்து எழுதணும், 1 மணி நேரம் ஏன் மக் பண்ணா அது 5 நாள் ஆகும். உங்க பாக்கெட்டுக்குள்ளே எல்லாம் இருக்கு. நீங்க கூகுள் மீட்ல போய் அந்த இதை போட்டீங்கன்னா எல்லாம் வந்துருது. கரெக்ட். யூ ஆஸ்க் a question in a disruptive manner. இப்ப நீங்க ஒரு பயோகெமிஸ்ட்ரின்னு வச்சுக்கீங்களேன், அந்த டயக்ராம் எல்லாம் கேட்க தேவையில்லை. அது கண்டிப்பா தப்பு பண்ணுவாங்க. அது தேவையும் கிடையாது. இனிமேல் தேவை கிடையாது. ஆர் யூ கீப்பிங் யுவர் நோட்புக் இன் யுவர் பாக்கெட்? கிடையாது. உங்க மொபைல் தானே வச்சிருக்கீங்க. நீங்க முந்தையெல்லாம் டெலிபோன் எல்லாம் பேப்பர் எழுதி வச்சு ஒரு சின்ன சிட்டையில எழுதி வச்சிருப்பீங்க, அது பைக்ல வைப்பீங்க. இன்னைக்கு எந்த சீனியர் சிட்டிசனாவது பைக்ல அந்த சிட்டை வச்சுட்டு போறாங்களா? ஒன்லி போன். சார், இதுல ஒரு உங்களுடைய கருத்து தேவை ஒண்ணு இல்ல. இப்ப டிஸ்ரப்டிவ் ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன்ல நீங்க அதுல ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க யூனிவர்சிட்டிலயும் நீங்க மாணவர்களுக்கு அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யூ வாண்ட் தட். இந்த டிஸ்ரப்டிவ் எஜுகேஷன்ல ஹவு யூ ஃபீல் தட் வி கேன் மேக் தி ஃபியூச்சர் ஜெனரேஷன் மோர் எம்ப்ளாயபிள் rather than being only academically qualified. ஏன்னா பல வருஷங்களா நமக்கு நிறைய இடங்கள்ல சொல்றாங்க கிராஜுவேட்ஸ் வராங்க, இன்ஜினியரிங் பாஸ் அவுட் ஆயிட்டு வராங்க, ஆனா they are found to be unemployable. இந்த டிஸ்ரப்டிவ் எஜுகேஷன்ல இருந்து அந்த இது மாற்றுதல்ல எப்படி கொண்டு வர முடியும் நீங்க எதிர்பார்க்கறீங்க, நம்புறீங்க? ஆமா, அதாவது முதல்ல மாணவர்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங், புக்க பார்த்து மக் பண்ணிட்டு போய் எழுதுறது இருக்கக்கூடாது. ஆமா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் பயோகெமிஸ்ட்ரியில ஒரு பயோகெமிஸ்ட்ரியில போட்டு ஒரு மெட்டபாலிசம் சார்ட் போடுன்னா 10 பக்கம் அந்த இது வரும். அது இட் இஸ் நாட் பாசிபிள் டு மெமரைஸ் ஆல் தோஸ் திங்ஸ். அது இப்ப தேவையில்லை, எல்லாமே உங்க பாக்கெட்டுக்குள்ள இருக்கு. நீங்க எப்படி கேட்கணும்னா, ஒரு ஆள் ஒரு 4 சப்பாத்தி சாப்பிட்டு அந்த சப்பாத்தில உள்ள கார்போஹைட்ரேட் கண்டென்ட் என்ன இருக்குன்னு சொல்லி ஸ்டமக்ல போனோம்னா பெர்சன்டேஜ் ஆஃப் அப்சார்ப்ஷன் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அந்த கார்போஹைட்ரேட் எப்படி செல்லுக்குள்ள இதா போகுதுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து எனர்ஜி வருது. ஆமா. 4 சப்பாத்தி சாப்பிடுறீங்க, ஒரு சப்பாத்தியோட வெயிட் 25 கிராம். உங்க அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி 10%. செல்லுக்குள்ள போற கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னா எவ்வளவு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குன்னு கேட்டா
அந்த கொஸ்டினை கேட்டுட்டு அந்த பையன் வந்து ஓபன் புக்கா வச்சுக்கலாம். ஓகே. He can even hire some expert for writing his answer. ஓகே. அப்போ ஓபன் புக் சிஸ்டம் ஹஸ் டு கம் இன் ஆன்லைன். கரெக்ட். அது கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ். நான் பாரதியார் பல்கலைக்கழகத்தை அடுத்த வருஷம் நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். ஒரு சில துறைகள்ல நிறைய எதிர்ப்பு வரும். இப்ப நான் வந்து இண்டஸ்ட்ரீஸ் 4 வந்து அதாவது 4ஆம் தொழில் புரட்சி டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் இந்தியாவிலேயே பாரதியார் யூனிவர்சிட்டியில தான் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹவு யூ ஆர் யூசிங் இன் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன், ஹவு யூ ஆர் யூசிங் இன் பயோகெமிஸ்ட்ரி, ஹவு யூ ஆர் யூசிங் இன் காமர்ஸ், ஹவு யூ ஆர் யூசிங் இன் மார்க்கெட்டிங். அது வந்து 5 புக் எழுதியிருக்கிறோம். நான் வந்து நம்ம ஃபார்மர் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் தான் இதை வந்து ஆரம்பிச்சு வச்சாரு. 2019ல went to ஊட்டி for the Vice Chancellor's Conference. அப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எல்லாம் டிராஃப்ட் ஸ்டேஜில் இருந்தது. They wanted to introduce Industries 4 in the education system. அது வந்ததுல வந்து உடனே வந்து இங்க நம்ம பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்துருச்சு. நாங்க எல்லாமே வந்து ஆன்லைன்ல ஒர்க் பண்ணோம். Some people they used to come to the university also. நாங்க வந்து 2020-21 எல்லா சப்ஜெக்ட்லயும் வந்து இந்த Industries 4 காம்பனன்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். How you are going to use the Internet of Things and blockchain for your research work, for your management, for your commerce. How you are going to use the digital transformation, how you are going to use the digital marketing. இது எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பாரதிய யூனிவர்சிட்டி வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஆட்டோனமஸ் எல்லாத்துலயும் கொண்டு வந்தாச்சு. அடுத்து கண்டினியூஸ் எவாலுவேஷன். நாங்க வந்து 50 மார்க் கண்டினியூஸ் எவாலுவேஷன், 50 மார்க் வந்து ஃபைனல். அதுவும் இந்தியாவிலேயே நம்ம தான் முதல்ல கொண்டு வந்திருக்கோம். நிறைய எதிர்ப்புகள் வந்தது. ஆனா வந்து நம்ம அரசு பேசும்போது நம்ம கவர்மெண்ட் வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுது. ஓகே, யூ கோ ஹெட், யூ ஸ்டார்ட் இன் பாரதிய யூனிவர்சிட்டி. நல்லா இருந்துச்சு, நாங்க மற்றவங்களுக்கு சொல்றோம்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கிறோம். அதனால இந்த மாணவர்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல நீங்க உங்க கொஸ்டின் வந்து how you are going to make the people employable, அதுதான் வந்து Industries 4. கரெக்ட். Industries 4னா the type of job that you are going to have after 2 years or 3 years is different from the type of job that you are having it now. Very true. There will be more number of jobs with different skill. Absolutely right. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா you have to change the skill of the student or you have to give more direction of skill to the students. Correct. அந்த காலத்துல நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் எங்கேயாவது ஜாபுக்கு போகும்போது அவங்கள செலக்ட் பண்ணிட்டு 1 year ட்ரைனிங் பாங்க. ஆமா, 1 year ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்புறம் போகணும். இப்ப no industry is ready to wait for 1 year. You train the student at your end and you select the best student. Correct. Best students இல்ல எடுத்துட்டு போயிடுறாங்க, மற்றவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்ல. So what we are going to do, we have already started job oriented certificate courses that we are conducting between Bharatiya University and the industry. What kind of industry? இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில வந்து டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது. கோயம்புத்தூர் is a educational hub as well as the industrial hub. I have contacted all the educational institutions having good NIRF ranking as well as industries. நிறைய இண்டஸ்ட்ரியல் ஹப் வந்து என்ன பண்றாங்கன்னா they want to have link between them and the education. ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட் போனோடனே ஃப்ரெஷ் கிராஜுவேட் போனோடனே அவங்களால யூஸ் பண்ண முடியல. ஆமா. So we are going to form a hub which is called as Coimbatore Educational Hub. அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஒரு கிராண்ட் சொல்றாங்க, that is called as blue grant. ப்ளூனா ஒட்டுறது. ஓகே. எதை ஒட்டுறது? இண்டஸ்ட்ரியை வந்து இன்ஸ்டிடியூட்டோட ஒட்டணும். வெரி நைஸ். And they are forming the umbrella structure in a multidisciplinary manner. ஓகே. அதுல ஆர்ட்ஸ் காலேஜ் இன்வால்வ் ஆகும், மெடிக்கல் காலேஜ் இன்வால்வ் ஆகும், லா காலேஜ் இன்வால்வ் ஆகும், எல்லா காலேஜ் இன்வால்வ் ஆகும். ஓகே. அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. இதுல 2 விதம். ஒன்னு வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அடுத்து வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட். கரெக்ட். இதுல பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக் வரும், IoT வரும். IoTல கோயம்புத்தூர்ல so many stalwarts in Internet of Things நிறைய இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து அவங்களோட போய் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையே, அதை புரிஞ்சுக்கணுமே. ஆமா. So we are going to form an educational hub which will be having the job oriented courses which will be taught by both industrial experts as well as our academic experts. இந்த academic expert வந்து முதல்ல வந்து அவங்க கத்துக்கணும். First thing is the train the trainers. கரெக்ட். இப்ப நான் வந்து படிக்கும்போது வந்து இருந்தது, இப்ப இல்லையே. இப்ப நான் போய் டீச் பண்ண போனா I have to learn from student or from some meeting. So we are going to have in Coimbatore training the teachers
அப்பதான் வந்து industry will be having confidence with the teachers. Correct. Then they will join together. They train the students in such a way they will be suitable for the job which is going to exist after 2 years. சார், நீங்க சொல்றது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I am sure that our senior citizens will have enjoyed listening to everything that you have shared, starting from your early childhood, your education, your first job, and how it shaped your thought process. And நீங்க இப்போ future fieldக்கு விஷன் வச்சிருக்கிறது ரொம்ப ஒரு மனசுக்கு திருப்தியா இருக்கு. I am sure that our senior citizens will feel that their future generations will be able to get better education and better opportunities. எங்களுடைய முதியோர்களோட பங்கு பெற்றதுக்கு மிக நன்றி சார். உங்க டைம் ஒதுக்கி வச்சு எங்களோட வந்ததுக்கு மிக நன்றி, வாழ்த்துக்கள் சார். கடைசியா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு மெசேஜ் சார். சொல்லுங்க சார். சீனியர் சிட்டிசன்ஸ் ரிட்டையர்மெண்ட்லாம் யாருக்கும் கிடையாது இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். And you can go for continuous learning. You can also teach continuously. There are so many senior citizens. They are having knowledge in the industries, knowledge in these things. For Bharatiya University, I started a scheme called Mentor Professors. Okay. நிறைய இண்டஸ்ட்ரியில வந்து ரிட்டையர்ட் ஆன ஆளுங்க இருக்கிறாங்க, அகாடமிக் இன்ஸ்டிடியூட் ரிட்டையர்ட் ஆன ஆளுங்க. They have a lot of knowledge. They would like to share the knowledge to the youngsters. I have the avenue and platform for that. And they can take online courses and online demonstration. Okay. And giving that way, that is called mentor professorship. I welcome our senior citizens, whoever is interested, whoever is having the talent, to join with us in any capacity, sir. This will be a welcome news for ரொம்ப நன்றி சார். நீங்க சொன்னீங்க இல்லையா மென்டர் ப்ரொஃபசர், எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு. இன்னும் எங்களுக்கெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கிற மாதிரி நீங்க பேசினீங்க. மத்திய அரசனுடைய விஜயன் பிரசாத் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா இருந்தது. 1 மணி நேரம் போனதே தெரியல. இதை நான் சொல்லியிருக்கேன் முகேஷுக்கு, 2 எபிசோடு இல்ல, ஒண்ணுமே கட் பண்ணாம 3 எபிசோடா போட்டுடலாம், நம்ம சொல்லிக்கலாம் விஜயன் பிரசாத். ரொம்ப நல்லா இருந்தது சார். நன்றி. எங்களுக்கெல்லாம் ஊக்கமா இருந்தது. இன்னும் சீனியர் சிட்டிசன்ஸ் எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அவங்களும் படிக்கலாம், அவங்களும் சொசைட்டிக்கு இன்னும் அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணலாம், அவங்களும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு உங்கள் நேரத்தை, பொன்னான நேரத்தை இவ்வளவு நேரம் எங்களுக்காக செலவிட்டதுக்காக நான் நன்றி சொல்லிக் கொடுக்கிறேன். மனோ. நன்றி ஐயா. இன்னைக்கு இந்த சிறப்பு நேர்காணல் மிகவும் சிறப்பாக இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த அறிவியல் நேர்காணல்ல மெடிகேஷன், டிரான்ஸ்லேஷன், கடைசியா இப்ப பிரபலமா இருக்கிற வேக்சினேஷன் வரைக்கும் இந்த ஹோல் நேஷனுக்கே தேவையான எல்லா விஷயமும் இன்னைக்கு நாம பேசியிருக்கோம். அந்த வகையில பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரின் முன்னிலையில இதே பாரதியார் பல்கலைக்கழகத்துல 2019ஆம் ஆண்டு இளம் பாரதி விருது வாங்கின என்னுடைய அனுபவத்தையும் இந்த அனுபவ நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்கிறேன் ஐயா. மிகவும் சிறப்பாகவும் அறிவியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்துக் கொண்ட துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கும் நேர்காணல் எடுத்த ஐயா அவர்களுக்கும் மிகவும் மனமார்ந்த நன்றிகள் ஐயா. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.